அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதற்கு பதிலாக எதையாவது கொடுத்து ஈடு செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2585. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் நபி வழியை கடைபிடித்து வருகிறோம். விதிவிலக்காக சிலர் மற்றவர்களுடைய அன்பளிப்புகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நாம் அவர்களை விட்டு விடுவோம். பெரும்பாலான மனிதர்கள் இது விஷயத்தில் நபி வழியை கடைபிடிக்கின்றோம். ஆனால் நமக்கு மற்றவர்கள் அன்பளிப்பு கொடுப்பது போன்று நாமும் மற்றவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நம்மிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் பெரும்பாலானவர்கள் நபி வழியை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். மொய் என்ற பெயரில் பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய நடைமுறை இருக்கிறதே தவிர, அன்பின் வெளிப்பாடாக அன்பளிப்பை பெற்று அல்லது மற்றவர்களுக்கு அன்பளிப்பை வழங்கி மகிழக்கூடிய பழக்கம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஹதீஸை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.